ஹலோ கைஸ், ஹாஸ்டல் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல் டே 3 செஷன் 1 ரிவ்யூ. இந்த செஷன் ஆரம்பிக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா எப்படியும் அரை மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க, 230 தான் டார்கெட்டாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சா அங்கே தான் ட்விஸ்ட்டு. ஸ்டார்க்கும் ஏசி லூட்டு கடைசி வரைக்கும் நின்றுட்டாங்க. இந்த செஷன் கடைசி முடியும் போது தான் ஏசி லூட் அவுட் ஆனார். இல்லாட்டி அடுத்த செஷன் கூட ஆடி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டையை போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். ஸ்டார்க் செம்மையாகவே ப்ளே பண்ணாருங்க. 100 பாலுக்கு மேலே பிடிச்சிட்டாப்புல, 50 ரன் அடிச்சிட்டாப்புல. இங்கிட்ட ஏசி ரூட் 50 பாலுக்கு மேலே பிடிச்சிட்டாரு, 20 ரன் கிட்ட அடிச்சிட்டாப்புல. 77க்கு 7 விக்கெட் போயிருந்துச்சு ஆஸ்திரேலியா. அங்கேருந்து 207க்கு ஆல் அவுட். பார்த்தீங்களா எப்படி ஒரு டிராஃப்ட் மாதிரி இருக்குன்னு. கடைசி 3 விக்கெட் தான் அடித்தது. அலெக்ஸ் கேர் 43, ஸ்டார்க் 56, ஏசி ரூட் 20 ரன். இவங்க 3 பேர் ஆஸ்திரேலியா படுத்திருக்கோம். இப்போ 282 ஒரு செமையான ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவால் அடிக்க முடியுமான்றதை நான் பார்க்கணும். இந்த வாட்டி டே 3 பிச் பார்க்கும்போது ஒரு பேட்டிங் நல்லா வர மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த 3 ஆக்ரோஷ பவுலரை தாண்டி சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜெயிக்க முடியுமான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். என்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போது நான் சொல்லுவேன், சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்க போகுது. 282 3 ஆக்ரோஷ பவுலர்ஸ் இருக்காங்க, இவங்களை தாண்டி எப்படா ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது நான் கண்டிப்பாக சொல்லுவேன், சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஜெயிக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே.